அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ராகு கேது பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு பலன்கள் சிம்ம ராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயனடைய முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ராகு கேதுக்கள்லாம் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். சரிங்களா? சரி, அதாவது ராகு கேதுக்கள் என்பவர்கள் நிழல் கிரகங்கள், பருப்பொருள், உருவம் கிடையாது. எல்லா கிரகங்களும் ரைட் சைடில் சுற்றி வருவாங்கன்னா இவங்க லெஃப்ட் சைடில் தான் சுற்றி வருவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுக்கள் எந்த வீட்டுக்கு வருகிறார்களோ அந்த வீட்டை அவர்கள் ஆக்கிரமித்து கொள்வார்கள். அவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது. இல்லை கேட்டுங்க, ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது. அப்படின்னா அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. அவங்க வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட, புரியுதுங்களா, அவங்க அவங்க எந்த வீட்டுக்கு வருகிறார்களோ அந்த வீட்டை அவர்கள் ஆக்கிரமித்து கொள்வார்கள். அதாவது அந்த வீட்டையே அவர்கள் தன்னுடைய சொந்த வீடாக நினைத்து அந்த வீட்டினுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா, ராகு பகவான் இப்பொழுது மீனத்திலிருந்து கும்பத்துக்குள் வந்திருக்கிறார். அதாவது கும்பராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் ராகு பகவான் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் எடுத்துக்கொள்வார். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் கேது பகவான் என்ன பண்ணுவார், சிம்ம ராசிக்குள் போயிருக்கிறார். இப்பொழுது அவர் என்ன பண்ணுவார், சிம்ம ராசிக்குள் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அப்புறம் அந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள், இது எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். புரியுதுங்களா? கொண்டு வந்துட்டு இவங்க நினச்சதை இவங்க சாதிப்பாங்க. ஸோ ராகு கேதுக்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள். அவர்களை மீறி அந்த இடத்தில் எந்த கிரகமும் செயல்பட முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. சரி, இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் உங்களுடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கிறாங்க அப்படின்னு நாம் பார்த்துடலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குன்னா, 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், அதாவது கணவன் மனைவி கணவன், ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பம். இந்த இடத்துல பாவக்கிரகமாகிய ராகு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்குன்னாக்கா, அதாவது பேச்சில் கவனம் தேவை. புரியுதுங்களா?